மகள் உயிருடன் இருக்கிறாரா என தெரியாமல் தவிப்பதாக கூறி மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தம்பதி புகார் அளித்த வழக்கில் திடுக்கிடும் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை கூரைநாடு பகுதியைச் சேர்ந்த தம்பதி ரத்தினவேல் தேவி இவர்களின் மகள் ஸ்னேவிகாவுக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு திருமணம் நடந்ததாகவும் பின்னர் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக அவர் காணாமல் போனதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் மகள் உயிருடன் இருக்கிறாரா என தெரியாமல் தத்தளிப்பதாக கூறி மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஸ்னேகாவின் பெற்றோர் 30 பேருடன் வந்து புகார் அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனிடையே காணாமல் போனதாக கூறப்பட்ட ஸ்னேகா தனது கணவருடன் மயிலாடுதுறை காவல் நிலையம் வந்த நிலையில் தான் தன் கணவருடன் சந்தோஷமாக வாழ்வதாகவும் தன் கணவரிடமிருந்து பணம் பெறச் சொல்லி தன்னை பெற்றோர் கொடுமைப்படுத்துவதாகவும் புகார் அளித்து பரபரப்பை மேலும் கூட்டியது. ஸ்னேகா ஐயப்பன் என்னதான் உங்களோட இருக்கனா இல்லையான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தாங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆக போகுது. 1 வருஷம் 8 மாசம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன நல்லா தான் பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு காசு தான் மெயின் பிரச்சனையா இருக்கு. நான் அவங்களுக்கு கொடுக்கல, அவாய்ட் பண்ணிட்டேன். அவங்க கேட்க நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அதனால என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. போன் பண்ணாங்க, நான் போன் பண்ண நான் போன் அட்டன் பண்ணல. அதனால 20-30 பேர்கிட்ட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி என்ன அடிக்கிற அளவுக்கு கூட போயிட்டாங்க. எந்த அம்மாவும் பொண்ணை பார்த்து கேட்காத கேள்விய என்ன பெற்றவங்க என்ன பார்த்து